காலையில் பார்த்தோம்ல, நாவும் வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் பெரிய மாற்றத்தை நம்மளுக்கு பண்ணியிருக்கிறார். அதை குறித்த அறிவும் தெளிவும் முக்கியத்துவமும் நம்மளுக்கு என்ன பண்ணணும், தெரியும். இப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க. ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடந்தது? உள்ள ஆவி மாறிச்சுல, புது சிருஷ்டியாக மாறினீங்க, தேவனுடைய பிள்ளையாக மாறினீங்க. இந்த ஆவி தான் மாறிச்சு இல்லையா? அப்போ அந்த ஆவியை மாற்றிருக்கிறாருன்னா அந்த ஆவியில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது என்ன பண்ணணும், நம்ம அறிந்து கொள்ளணும். அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ பாடுபட்டு மனாதிவானம் கொள்ளாத தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், எல்லா மகிமையும் வல்லமையும் நிறைந்தவர், மகா பெரிய தேவன். அவரு மனுஷனா சின்ன குழந்தையா பார்க்குற வடிவில் வந்து எல்லாரும் தேடுறாங்க. அவர் பார், என்னை பாருன்னு சொல்லி பார்க்குற வடிவில் குழந்தையா வந்து நம்ம இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்து தன்னுடைய மகிமை எல்லாவற்றையும் உள்ள வச்சு இங்கே வந்து என்ன பண்ணாரு, மனுஷனாக வந்து பிறந்து வளர்ந்து சிலுவையில் போய் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து, ரத்தத்தை சிந்தி ஜீவனையே கொடுத்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, ரட்சிப்பை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அந்த ரட்சிப்பு தான் என்னது? ஆவியை மாற்றிருக்கிறார். அப்போ அவர் அவ்வளோ பெரிய காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில செஞ்சிருக்கிறார்னா, அவ்வளோ பெரிய மாற்றத்தை நம்மளுடைய ஆவியில பண்ணியிருக்கிறார்னா, அந்த ஆவிக்கு நம்ம முக்கியத்துவம் தரணுமா வேணாம்? எத்தனை பேர் தராங்க பாருங்க. என்கிட்ட வந்தீங்கன்னா இந்த ஆவியை குறித்து அதிகமாக நான் பேசுவேன். இதை லேசாக எடுத்துக்க முடியாது. நான் ஈஸ்டர் அன்னைக்கு நான் பேசுவேன், எப்படி இருக்குதுன்னு தெரில, பார்ப்போம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு தேவன், மகா பெரிய தேவன், மாம்சத்தில் வந்து சிலுவையில் தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி ஒரு பெரிய ரட்சிப்பை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த ரட்சிப்பு தான் இந்த ஆவியை புது சிருஷ்டியாக மாற்றிருக்கிறாரு. அதை குறித்து ஒரு 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 பெரிய நம்ம எண்ணலைன்னா, நம்ம அதை நினைக்கலன்னா எவ்வளோ பெரிய தப்பை செய்கிறோம். அப்போ அந்த ஆவியை வளர்க்கணும் வேண்டிய ஒரு விதத்தில் நம்ம வளர்க்கணுமா வேணாம்? விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன், நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருக்கிறபடியால் பேசுகிறோம் அப்படின்னு இதில் சொல்கிறார். கொரிந்தியர் 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். காலையில் பண்ண பிரசங்கத்தை நான் சொன்னேன் இல்லையா, 4 நிலம் விட்டுட்டேன்ல, அதை கண்டினியூ பண்ணுறேன். உங்கள் காலில் உங்களுக்கு முழுமை இருக்காது, ஆனால் இப்போ உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. நம்ம பாருங்க, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். மொத்தம் 3 காரியம் இங்கே தொடர் நீங்கள் கவனிக்கணும். 3 விஷயங்களை. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன், நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவி உடையவர்களபடியால் பேசுகிறோம் அப்படின்றார். மொத்தம் 3 முக்கியமான காரியங்கள். உங்களை கேட்டால் நீங்கள் கொஞ்சம் கேள்வி கேட்டாலே கொஞ்சம் டைம் ஆகிடுது.
டக்குன்னு பதில் வர மாட்டேது. நானே சொல்கிறேன். விசுவாசம் ஒன்று, ரெண்டாவது பேசுறது, மூணாவது நீங்கள் சொல்லுங்கள் கரெக்டாக. எதுக்கு நான் முக்கியத்துவம் தரணும்னு சொன்னேன்? உனக்கு டெய்ரி மில்க் சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன். கரெக்டாக சொல்லிட்டாப்பில் ஜேபேஸ். ஆவி. அப்போது இது மூணுக்கும் தொடர்பு இருக்குது இல்லையா? இல்லையா? விசுவாசத்துக்கும் பேசுறதுக்கும் ஆவிக்கும் தொடர்பு இருக்குது. இப்போ இந்த ஆவியில் விசுவாசம் இருந்தால் வாயில் வார்த்தை வரும். காலையில் வெறும் வார்த்தையை மட்டும்தான் பார்த்தோம். இப்போ ஆவியை பார்க்க போகிறோம். ஆவியாகி இருதயத்தை பார்க்க போகிறோம். எப்படின்னா, நீ மாங்காவையும் மாங்காய் மரத்தையும் பிரிக்க முடியாது. நீ பிரித்து தனியாகத்துன்னு வந்துடலாம். மாங்காவை கேட்டால் என்ன சொல்லுவோம்? இது மாங்கான்னு சொல்லுவோம். ஆனால் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டால் தென்னை மரத்துலேருந்து வந்து நான் சொல்லுவேன். மாங்காய் மாடையை எந்தனா சொல்லுவானா? யாருமே சொல்ல மாட்டோம். ஏய், இங்கே பற்றியா நான் மாம்பழத்துன்னு வந்துக்கிறேன், அது எங்கேருந்து பறிச்சுன்னு தெரியுமா? தென்னை மரத்துலேருந்து பறிச்சேன். டேய் டாய் டாய், என்னடா குழப்புற? மாங்காய் மரத்தில் தான் இருக்கும். அதுபோல் இந்த விசுவாசம் இந்த ஆவியிலிருந்து வருது. இந்த ஆவியிலேருந்து வர்ற இந்த விசுவாசம் என்ன பண்ணுது? ப்ரொடியூஸ் பண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி வார்த்தையின் மூலமாக வெளியே வருது. உனக்கு விசுவாசம் இருக்குதா இல்லையா அப்படின்றத டெஸ்ட்டு வச்சு ரிசல்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ டெஸ்ட்டு வச்சா அது தெரிஞ்சிடும். திடீர்னு உனக்கு ஒரு டாக்டர், பெரிய டீன் டாக்டர் ஜிஹெச்லேருந்து வந்து உனக்கு ஒரு செக்கப் பண்ணம்பா அப்படின்னு சொல்கிறார். செக்கப் பண்ணி சொல்கிறார், தம்பி உனக்கு இந்த உலகத்திலேயே மோசமான வியாதி உனக்கு இருக்குதுப்பா அப்படின்னதும் டக்குன்னு நீ என்னத்த நம்புற? என்ன நம்புறன்னு அப்போ தெரியும். ஐயோ வந்துச்சா, அவள் தான் போச்சு அப்படின்னா விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அவர் பேசும்போது, அவர் சொல்லும் போது, இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன், என் வியாதிகள் எல்லாவற்றையும் அவர் சும்மா தான் சொன்னார் அந்த டாக்டர். அதையும் சொல்லிடுறேன். அப்போ அந்த டெஸ்ட்டு, இது பரிசோதனை. சொன்ன உடனே இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், என் வியாதிகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். எல்லாவற்றையும் ஏற்று என்ன பண்ணிட்டாரு? அவருடைய சுகத்தை எனக்கு கொடுத்து என்னுடைய வியாதியாலே என்னுடைய பாவத்தை எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டதுனால நான் இப்போ சுகமானேன் அப்படின்னு நீ சொன்னீன்னா, அந்த சூழ்நிலையில், அந்த பயத்தில், அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் நீ எதை பேசுகிற? அப்போ பேசும்போது தான் தெரியும் நீ என்ன விசுவாசத்தில் இருக்கிற, எப்படிப்பட்ட விசுவாச வார்த்தையை பேசுகிறேன்னு. இருக்கிறீங்களா? அப்போது இந்த மாங்காய் மரத்துலேருந்து, இந்த ஆவின்ற மாங்காய் வேர்லேருந்து, மாங்காய் மர வேர்லேருந்து, விசுவாசன்ற மரத்துலேருந்து இந்த பேச்சின்ற மாம்பழம் வருது. புரியுதா? அதுக்கு தான் போர்டு வேணுன்றது. ஆனால் அவனா போடுன்னு போயிடுறாரு, ஸ்கேல் எடுத்துன்னு, குச்சி எடுத்துக்கின்னு. இப்போது அந்த அந்த விசுவாசம், அந்த அந்த ஆவி அது வேறு, அந்த விசுவாசன்றது மரம், அதில் குண்டு குண்டாக தொங்குதே, அதுதான் பேச்சு, வார்த்தை. புரிஞ்சுக்கினீங்களா? நன்மை தீமை அணியதுக்கு புரிஞ்சுக்கினீங்களா? அதை புசிக்காதீங்க, ஜீவ விருட்சத்துக்கு வாங்க. இப்போ சொல்கிறேன் பாருங்க. இப்போது இந்த ஆவின்ற வேர்லேருந்து, விசுவாசன்ற மரத்துல இருந்து வரக்கூடிய வார்த்தைன்ற கனியை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? பார்க்குறோம். இப்போ இங்கே சொல்கிறாரு, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன், நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருக்கிறபடியால், உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் அப்படின்ற. அப்போ இந்த மூணுமே கனெக்ஷன் இருக்குது இல்லையா? மூணுத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. இப்போது திடீர்னு உங்களுக்கு வரக்கூடிய நாளில் ஜுரம் வருது, ஏதோ ஒரு வியாதி வருது, மோசமான ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ ஒரு தேவை இருக்குது, அப்படி இப்படின்னு வருது. அந்த நேரத்தில் நீங்கள்
எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறீங்க அப்படின்றத பார்த்தாலே, எப்படிப்பட்ட வார்த்தை வரலன்னா கூட நீங்கள் எப்படி உங்களுடைய விசுவாசம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது அப்படின்றத பார்த்தாலே நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டோடைய வார்த்தையில் ஊறி இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு உங்களுடைய இருதயத்தில் ஆவியில் ஆண்டோடைய வார்த்தை இருக்குது, எந்த அளவுக்கு உங்கள் மனது பிரகாசம் அடைஞ்சிருக்குது அப்படின்றத என்ன பண்ணலாம், தெரிஞ்சுக்கொள்ளலாம். இப்போ புரியுதா எத்தனை பேர் திணறாங்கன்றது? ஏன்னா ஒழுங்காக வந்து பிரசங்கத்தை கவனிக்கிறது கிடையாது, ஒழுங்காக உருப்படியாக ஒரு பிரசங்கத்தை ஃபுல்லாக கேட்கறது கிடையாது. ஒன்று பைபிள், நான் விடு பிரசங்கத்தை கவனிக்கல, அதை விடு, போய் பைபிளை படிக்கிறது கிடையாது. முழுசாக யாருன்னா பச்சிங்களா கேட்டால் நிறைய பேர் இல்லை. ஒரு தடவைனா முச்சிக்கிறியான்னு கேட்டால் இப்போ தான் பாதி பச்சின்னு வரேன்றாங்க. எப்போ நீ ரசிக்கப்பட்ட? அவ்வளோ பெரிய பைபிள் தான், உலகத்துலேயே பெருசு தான் இந்த புத்தகம். ஆனால் படிக்கிறது ஈஸி, ஆண்டவர் உதவி செய்வார், படித்து முடிக்கலாம். பார்க்கறதுக்கு பெருசாகிற மாதிரி தெரியும். ஒரு தடவை ஒரு ஒரு ஃப்ளோவில் போயிட்டேன்னா அதுக்கப்புறம் உள்ளங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ எப்படி தெரியுமா, உங்களுக்கு உதாரணம் கொடுக்குற மாதிரி கொடுத்தா தான் உங்களுக்கு விளங்கும். இப்போ என்ன பண்ணுவீங்க, ஒரு 2-3 மூட்டை துணி இருக்குதுன்னு வைங்க, எடுத்து ஊற வச்சிட்டிங்க, பார்க்கறதுக்கு பெருசாக தெரியும். இதை எப்போ துவைச்சி எப்போ எடுக்கிறது, இல்லை சாமான் வந்து சிங்கில் ரொம்ப ரொம்ப ஃபுல்லாக கிடக்குது, எப்போ கழுவி எப்போ எடுக்கிறதுன்ற மாதிரி தோணும். ஆனால் உள்ள களத்தில் உள்ளே இறங்கிட்டா யாருன்னா கூப்பிட்டா கூட காது கேட்காது. அந்த மாதிரி பைபிள் பார்க்கறதுக்கு பெருசாக தெரியும், சொல்லுங்க பெருசாக தெரியும். ஆனால் உள்ளே போயிட்டா காது கேட்காது. உள்ளே போயிட்டீங்கன்னு வைங்கன்னா தூக்கெல்லாம் வரும், எல்லாம் கையெல்லாம் வலிக்கும். சாமான் தொலைக்கும் போது கை வலிக்கல, சோப் போடும் போது கை வலிக்கல, இந்த நார் போடும் போது கை வலிக்கல, ப்ரெஷ்ஷு போடும் போது கை வலிக்கல. அந்த மாதிரி தான் சும்மா வலிக்கிற மாதிரி தூங்குற மாதிரி ஒரு மாதிரி எல்லா கதைங்கெல்லாம் வரும், பிடிக்காத மாதிரி இருக்கும், பேருங்க வரும், நம்ம என்னடா புரியாத பாஷெல்லாம் பேசுகிறாங்கன்ற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி போயிட்டீங்கன்னு வச்சுங்க, புனிதமானது நிதமானது நிதமானதுன்ற மாதிரி இருக்கும் பைபிள். எத்தனை பேர் முடிச்சுக்கிறீங்கம்மா? நீங்கள் முடிச்சுட்டுக்கிறீங்களா? நீங்கள் ரொம்ப ஷார்ப்பாகிறீங்க. உங்களை வச்சு தான் இங்கே கல்லமே பயங்கரமாக நடக்க போகுது இந்த சபையில். ஆண்டவர் எனக்கு ஒரு சில காரியங்களை உணர்த்தினார். உங்களை வச்சு உனக்கு ஒரு ஆளை கூட்டின்னு வந்துட்டேன்பா, அவங்கள வச்சு நிறைய காரியங்களை நீ பண்ண போகிறேன்னாரு. ஆமே, உனக்கு தோதான ஆள் வந்துட்டாங்க, களத்தில் இறங்கி 2 பேரும் அச்சு தூள் கலப்ப போகிறீங்கன்னாரு. ஆமே, ஒருத்தராக இருந்தால் மங்கம் ஆடுறது எப்படி, நெஞ்சு மாறல அச்சு நிற்கிறது எப்படி, நீங்களும் வாங்க 2 பேரும் சேர்ந்து அடிப்போம் எல்லாரும். கவனிங்க, நம்ம முதல்ல நம்ம சர்ச்சில் இருக்கிற ஜனங்களை ஃபோக்கஸ் பண்ணணும். வெளியே இருக்கிற ஆள் அது தன்னால் வருவாங்க. நம்ம ஜனங்க போஷிக்கப்படணும், அவங்க வளர்க்கப்படணும், அவங்க வாழ்க்கை நல்லா ஆகணும், தரம் உயரணும். இவங்கள நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியே இருக்கிற ஆட்களை வந்து ஃபஸ்ட்டு இதுதான் முக்கியத்துவம், அடுத்தது 2வது அவங்க. ஓகேவா? ஓகே, என்ன சொன்னேன்? நீங்கள் சொல்கிறது என்னன்னு புரியல. பிரசங்கம் பண்ணுற பேர் புரிஞ்சு வச்சுக்கலாமா? என்னன்னு புரியல எனக்கு. இவங்களுக்கு முக்கியத்துவத்தை தரோம் இல்லையா? சரி, ஓகே. என்ன சொல்கிறாங்க அவங்க, என்ன சொல்கிறாங்க? ஓ, அப்படி வரீங்களா நீங்கள் இவங்கள? ஆமாம், ஒரு இப்போ 4 நிலத்துக்கு வரேன். 4 நிலத்துக்கு வந்தால் யார் என்ன கேட்டகரின்றத அடையாளம் கொண்டது தான் இப்போ வரேன். அந்த வழி அருக விதைக்கப்பட்டது. இப்போ பார்க்கலாம், நீ இது வழி, இது கருப்பாறை, இது முள்ளு, இது நல்ல நிலம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். மொத்தமாகவே ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சமுதாயத்தையும் ஒட்டுமொத்த ஜனங்களையும் இந்த 4 கேட்டகரியில் பிரிக்கலாம். ஹலோ, இந்த 4 கேட்டகரியில் பிரிக்கலாம். இயேசு அழகாக தெளிவாக நம்மளுக்கு புரியும்படி சொல்லிட்டாரு. நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மனுஷனுடைய இருதயம் தான் ரொம்ப முக்கியம். அந்த இருதயம்தான் அவனை இயக்குது, எல்லாத்தையும்
தருது, எல்லாத்தையும் பண்ணுது. இருதயம் தான் இன்ஜின். சொல்லுங்க, இன்ஜின் இருதயம். சொல்லுங்க இருதயம் நல்லா சத்தமா. இருதயம்லாம் வெடிச்சுதாதுங்க. சொல்லுங்க நல்லா சத்தமா சொல்லுங்கம்மா. பாஸ்டர்மா சொல்லுங்க. இருதயம். இன்னும் முன்னாடி வந்து உக்காந்துக்கிறீங்க. பயமாகுது எனக்கு. முன்னாடி தான் உக்காரணும். ஓகே, ஒன்றும் இல்லை, நீங்கள் உக்காருங்க. தொல்லை தாள முடியும். உக்காருங்க, கவனிங்க. அப்போ இந்த இருதயம் தான். இப்போ விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன், அந்த விசுவாசத்தின் ஆவி பார்த்தீங்களா? அப்போது வேதம் வந்து இந்த ஆவியை தான் இருதயம் சொல்லுது. இயேசுன்னு சொல்கிறார், அதை வந்து நிலம்னு சொல்கிறார், நல்ல நிலம் அப்படின்றாரு. அப்போது ஒரு அதையும் எடுத்துருவோம். இப்போ இந்த இதை பற்றி பார்த்துட்டோம்ல. இந்த விசுவாசம் எங்கேருந்து வருது? ஆவியிலேருந்து வருது. இந்த ஆவியிலேருந்து தான் பேச்சே வருது. இந்த நாக்குக்கும் இந்த ஆவிக்கும் கனெக்ஷன் இருக்குது. இப்போ உங்களுக்கு இப்படி சொன்னால் தான் புரியும். ஒரு படத்தில் வந்து கவுண்டர் மணியும் செந்திலும் வந்து இந்த பெட்டர் மாஸ் லைட் வச்சுருப்போம். அந்த மேண்டில் இருக்கும். ஏய் அதான்டா கூமுட்டை தலையா, இதான்டா மேண்டில், இதில் தான்டா எரிதுன்னுவான். அவன் என்ன பண்ணுவான்? இதில் எப்படி நீ எரியும் அப்படின்னுவான். அந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு பார்த்தா இதில் தான் எரியுது. எங்க வாழ்க்கை இதில் தான் எரியுது. இந்த நாக்கு உள்ள வந்து கனெக்ஷன் இருக்குது. உள்ள வந்து அந்த அந்த பெட்டர் மாஸ் லைட் எப்படிமா இருக்கும்? இப்படி குண்டா இப்படி வந்து இப்படி இருக்கும். அது உள்ள கிருஷ்ணால் ஊற்றி வச்சுக்கிறான். அதில் வேற பம்ப் அடிக்கிறான். பம்ப் வச்சு புஸ்ன்னு எரியுது. அது வழியாக என்ன பண்ணுது? அந்த கிருஷ்ணால் ஓட்ட வழியாக அப்படியே அந்த பழுப்பு வழியாக வெளியே வருது. வெளியே வந்து அந்த மேண்டில் என்ன பண்ணுது? லைட்டாக அப்படியே ஸ்ப்ரே ஆகுது. ஸ்ப்ரே ஆகுறது எரியுது. அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் விளக்கம் கொடுத்து இந்த இருதயத்தை புரிய வைக்கிறதாகுது. இப்போது நம்ம என்ன நினச்சிருக்கிறோம்? இந்த நாட்கள் எப்படி பேச்சு வருது அப்படின்றோம். இந்த ஆவியை நான் பார்க்கணும். கிருஷ்ணாலெல்லாம் பார்க்க முடியாது. அதை உள்ளே ஊற்றி வச்சுக்கிறான். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இந்த ஆவியை உள்ளே வச்சுக்கிறாரு. சொல்லுங்கள், எல்லாம் வயிற்று வச்சுக்கிங்களேன். சர்ச்சைக்கிட்டு வந்து வயிற்று அடிக்க வைக்கிறாரு. நல்லா வயிற்று அடிங்க. இது உள்ள ஆவி. இங்கே பாருங்க ஐயா, ஃபோனை வச்சுட்டு ஃபோனையே எடுத்து வயிற்று வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபோனையே பார்த்துன்னு இருக்கிறீங்க. கவனிங்க, நான் இன்னும் வசனமே தரலையே, பிடிங்குவேன் இப்போ போனேன். கவனி, இது உள்ள ஆவி இருக்குது இல்லையா? எப்படி உள்ள பெட்டர் மாஸ் லைட்டில் உள்ள கிருஷ்ணால் இருக்குதோ அந்தமாரி இது உள்ள ஆவி இருக்குது. இப்போ இந்த மேண்டில் எரியுது, அது கண்ணுக்கு தெரியுது. கிருஷ்ணால் தெரியுதோ? இல்லை. அப்போ இப்போ இந்த காற்று ஏன் சொன்னார்ல, நீ மறுபடியும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன். ஆவியில் பிறக்கிறவன் ஆவியாக இருப்பான், மாம்சத்தில் பிறக்க மாம்சமாக இருப்பான். காற்றானது தன் இஷ்டத்துக்கு விடி வீசுது. அதை என்ன பண்ணுற? பார்க்க முடியாது. அதை என்ன பண்ணுற? உணர்ற அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த காற்று அடிக்குது, என்னால் உணர முடியுது, ஆனால் பார்க்க முடியல. அப்போ நான் வந்து காற்றுன்றது ஒன்று இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதேமாரி தான் ஆவியும். எனக்கு காட்டினா தான் நம்புவேன்னா ஒரு காட்டுவேன் நான். இப்போ இந்த சொல்லுறதை புரிஞ்சுக்கோ. இப்போ சும்மா நோண்டி இந்த பெட்டர் மாதம் வச்சிடக்கூடாது. என்ன பண்ணு, சொல்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோ. காட்டுனா இதை மட்டும் தான் என்னால் காட்ட முடியும். ஃபேன் சுற்றுதா, காற்று வருதா, அதை மட்டும் தான் காட்ட முடியும். பெட்டர் மாதம் லைட்டு எரியுதா, அதை தான் காட்ட முடியும். சும்மா உனக்கு ரொம்ப போய் டீப்பில் போய் கிருஷ்ணாவில் ஊற்றி கொளுத்தி அப்படின்ற மாதிரி ஆகிடும். அப்போ அவன் பார்ப்பான் வச்சுட்டு இப்படி பார்ப்பான், என்னண்ணே என்னண்ணே. அப்போதான் ஒன்று என்ன பண்ணும், ஒரு கூடி எடுத்துன்னு வந்து, எப்பா பெட்டர் மாஸ் ரைட்டுக்கார காது குத்தல ஏதோ ஒன்று ஃபங்க்ஷனை சொல்லலாம் வச்சுக்கிறேன், பெட்டர் மாஸ் ரைட்டு வேணும். பெட்டர் மாஸ் ரைட்டு இல்லை அப்படின்னா, ஏன் இல்லை ஏதோ வச்சுக்கிறிய கூட வச்சுருக்கோம், பெட்டர் மாஸ் ரைட்டு இல்லைப்பா. ஏன்னா அந்த மேண்டில் வச்சிட்டான் அவன். அந்த மாதிரி ஆவியை பார்க்க முடியாது. பார்க்கணுன்னு இருந்ததுன்னா நீ செத்துடணும். செத்தாதான் உன் ஆவியை நீங்க பார்க்க முடியும், மற்ற ஆவியும் பார்க்க.
ஒருத்தவங்க சொல்கிறாங்களே நான் ஆவியை பார்த்தப்பே, அதெல்லாம் பொய். ஒன்று பார்த்து இருக்குது, ஆவியை பார்த்து தான் இருக்குது. ஏதோ சொல்கிறாங்க, கண்ணில் பார்க்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது ஆவி. அப்போது இந்த ஆவின்றது ஒன்று இருக்குது. அதை நம்ம எதில் பார்க்கலான்னா, இந்த வார்த்தையின் மூலயமா என்ன பண்ணலாம், பார்க்கலாம். அப்போது இப்போ இந்த மாம்பழம் எப்படி வருது? நீ உக்காந்து யோசிச்சு, மாம்பழம் எப்படி வருது? அது குத்துச்சுன்னா என்ன பண்ணோம், அறுத்து சாப்பிடணும். குத்துச்சுன்னா அது மாம்பழ மரத்தை மாம்பழத்தை குத்துச்சுன்னா மாம்பழத்தை குத்து சாப்பிடணும். தேங்காய் மரம், தென்னை மரம் தேங்காவை குத்துச்சுன்னா சாப்பிடணும். இது எப்படி வந்தது? உட்காந்து நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன்னா, ஏம்மா நீ சாப்பிட முடியாது மாம்பழத்தை. என்ன பண்ணு, மாம்பழம் வருதா பார்த்துக்கோ, அவ்வளோதான். அப்போது இந்த வார்த்தை வருது. இந்த வார்த்தை எங்கேருந்து வருது? மறுபடியும் பாரு, எங்கேருந்து வருதுங்க? இவ்வளோ தொழுகு சொல்லி புரிய வச்சு கூட வாயிலேருந்து வார்த்தை வர மாட்டேது பாரு. உன்னை நான் அடிக்க மாட்டேன், நீ ஏன் சத்தமாக சொல்ற? மற்றவங்க சொல்ற, சொல்லுங்களேன், சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்கம்மா? இந்த வார்த்தை எங்கேருந்து வருது? மறுபடியும் பாரு, நல்ல அதைத்தான் சொல்லுங்கன்ற, சொல்லுங்க. இந்த ஆவிலேருந்து வர மாட்டேது பாரு. எங்கேருந்து வருது? அப்போ அந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. இப்போ இந்த ஆவிலேருந்து வருது வார்த்தை. இப்போ நம்மளுக்கு ஏன் ஆண்டோடைய வார்த்தையை நம்மளால தேவனுடைய பிள்ளைகளால் பேச முடியல? ஹலோ, போவோமா அந்த 4 நிலத்துக்கு? வாங்க, மார்க்கு 4ஆம் அதிகாரம். போவோம் பாருங்களேன், எல்லாம் கைப்பூச்சி கூட்டணும். மார்க்கு 4ஆம் அதிகாரத்துக்கு. இன்னும் பொண்ணே போயிடாதீங்க 100வது பிளாக்குக்கு, 94வது பிளாக்குக்கெல்லாம். அவங்களாம் வரல. வாங்க, கேளுங்கள், உங்களுக்கு சொல்கிறேன். ஏசு என்ன பண்ணார்? 4ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து அவர் அநேக விஷயங்களை உவமைகளாக அவர்களுக்கு போதித்தார். போதிக்கிற பொழுது அவர்களுக்கு சொன்னது, கேளுங்கள், விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதையை வழி அருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் அதை பட்சித்து போட்டது. அப்புறம் சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண்ணில்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்துச்சு. அப்புறம் வேறு இல்லாமல் உலர்ந்து போச்சு. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளர்கிற பயிராகி ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100மாக பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார். கவனிங்க, மொத்தம் 4 நிலம். என்னென்ன நிலம்? வழி, கற்பாறை, என்னம்மா வழி, கற்பாறை, முள்ளுள்ள இடம், நல்ல நிலம். மொத்தம் 4. ஆமாம், அந்த மாதிரி சொன்னால் கூட உங்களுக்கு நல்லா புரியும். வாங்க, இப்போ எங்கே போகிறோம்? வழி அருகே கற்பாறை, முள்ளுள்ள இடம். அதே மாதிரி கூட சொல்லலாம். நீங்கள் நம்ம தான் படியும், நம்ம மனசு எப்படி இருக்குது பாரு. சினிமா பாட்டை சொல்லி தான் இது இதுமாரி படம், நாடகம், இந்த மாதிரிலாம் இதெல்லாம் சொல்லி உங்களுக்கு புரிய வச்சா தான் மனசில் நறுக்குன்னு உட்காரும்.
கவனிங்க, வழி அருகே கற்பாறை, முள்ளுள்ள இடம், நல்ல நிலம். இப்போ 4 நிலத்தை சொல்றாரு. அந்த 4 நிலமும் இருதயம். சொல்லுங்க, இருதயம். மனுஷனுடைய ஒவ்வொரு மனுஷனும் பாருங்க, ஒவ்வொரு மனுஷனும் இப்படி இருக்காங்க, இப்படிப்பட்ட கேட்டகரியில் இருக்காங்க. நம்ம கொஞ்சம் முடிஞ்ச பேர் ஒரு அரை ஹவரில் முடிஞ்சிடும். இருப்பீங்களா? கொஞ்ச நேரம் இருக்கு. ஓகே, கவனிங்க. அந்த 4 நிலம் தான் 4 விதமான கேட்டகரியில் இருக்கிற ஆட்கள். நம்ம இந்த உலகத்தில் இந்த 4 விதமான ஆட்களை பார்க்கலாம். சர்ச்சைக்கு வர ஜனங்க, சர்ச்சைக்கு வர ஜனங்களும் பொது ஜனங்களையும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த 4 கேட்டகரியில் எடுத்துக்கலாம். இவங்க சரியில்லை, இவங்க வந்து இப்படி பண்ணுறாங்க, இவங்க இத்தனை வருஷம் வந்துக்கிறாங்க, இவங்க சரியாக இருக்க மாட்றாங்க, இவங்க பாரு இப்படி பண்ணுறாங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து சொல்லாதீங்க. அதுக்காக தான் இந்த பாடத்தை நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படி இருக்கிறாங்க கேளுங்களேன். ஏன் அப்படி இருக்கிறாங்க? என்ன நல்லா கேளுங்க, என்ன கேளு. ஏன் அப்படி இருக்கிறாங்க? ஒருத்தரை பார்த்து ஒருத்தரை கேட்டுங்க. இப்போ நான் சொல்கிறத இப்போ கேளுங்க. அப்போ கவனிங்க, இப்போ வழியா இருக்க ஏங்க, எனக்கே சிரிப்பு வருது. இவரே கேட்க வச்சு இவரே சொல்ற இவரே வட்டத்தில் வர வைப்பாராம், இவரே குத்துவாராம் அப்படின்ற மாதிரி. கவனிங்க, சொல்றாரு வழி அருகே அது வந்து ஏற்ற இடம் கிடையாது. என்னது அது? ஆனால் விதை வந்து வார்த்தை, ஆண்டுடைய வார்த்தை. நிலம் வந்து மனுஷனுடைய இருதயம். அதான் உண்மையான மனுஷன், இல்லையா? அப்போ இந்த வார்த்தை வேல்யூவானதுதான். இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்குது, இந்த விதைக்கு வல்லமை இருக்குது. ஆனால் எந்த இடத்துல போய் சேருதுன்றது ரொம்ப முக்கியம். இப்போ அந்த விதை வளரல அப்படின்றதுனால விதையில பிரச்சனை இல்லை, அந்த நிலத்துல பிரச்சனை. ஆமே, இருக்கிறீங்களா? அப்போ இது வந்து வழி அருகே என்ன பண்றான், போட்டுடுறான். அப்படின்னும் போது பர்பஸாக வழி அருகே போடுறான்னா கிடையாது. யாரை சொல்றான்னா ஆளை சொல்றாரு. ஆள் எப்படி வந்தது? ஒருத்தங்க பார்த்துக்கிறீங்களா, பின்னாடியே உட்காந்துப்பாங்க. எப்போ இவர் விடுவாரோ, எப்போ நம்ம போவோமோ, போய் கறிக்கடையில் கறி ஆகிடும், அவன் வேற கொழுப்பெல்லாம் வேற போட்டு கொடுத்துருவான், சீக்கிரமாக போய் கறியோடு வாங்கணும் அப்படின்னு உட்காந்துப்பாங்க. இன்னொன்று, பிடிக்காது வசனம், பிடிக்காது அவங்களுக்கு, வார்த்தை பிடிக்காது. இப்படி வந்து இது விட்டா போதும்னு ஓடுற ஆட்கள் இருப்பாங்க. அது என்னது? வார்த்தை வந்து உக்காந்தாங்களா? ஆமாம் உக்காந்தாங்க. கேட்டாங்களா? கேட்டாங்க. வார்த்தை போச்சா? போச்சு. ஆனால் விழுந்துச்சா உள்ளோ? போகிற போகல டாட்டா காட்டு போகிறது. இது என்னது? டாட்டா பாய் அப்படின்னு காட்டு போகுது. இது போகிற வாக்கிலே வந்து உள்ள உக்காந்து என்ன பண்ணல, வந்து எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கல, சும்மா ஹாய் பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு போகிறது. அது இல்லை, சும்மா வந்து கேட்குறது, சும்மா விதை உழுது. ஆனால் கேட்டுட்டும் புரோஜனம் இல்லை. போய் என்ன பண்ணுது, அது வழி அருகே விழுந்து அது என்ன பண்ணுது பாருங்க. அந்த ரிசல்ட்டை சொல்கிறார் இயேசு. முதல்ல ஒன்று தான் பார்த்துரும். 14வது வசனம் 13 படிக்கிறாங்க. இப்போ 12லேருந்து அவர்கள் குணப்படாத படிக்கும். சரி, ஓகே, 11லேருந்து என்ன இவர் படிப்படியாக மேலே ஏறினே போகிறாருன்றாரு. கவனிங்க 11. அதற்காக தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ காயில் வந்தவர்களுக்கோ இவைகள் எல்லாம் உண்மைகளாக சொல்லப்படுகிறது. அவர்கள் குணப்படாத படிக்கும். அப்படி நினச்சிக்காதீங்க, காயில் வந்தவங்களை பற்றி. அவங்க குணப்படாத படிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாத படிக்கும், அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணர்வதாகவும்
இருக்கும்படி இப்படி சொல்லப்படுது. எதுக்காக சொல்றாரு? இந்த ஓமையை பத்தி அவங்களுக்கு தெரியல. ஓமையா சொல்லிட்டாரு. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு பெரிய, தேவனுடைய ராஜ்யத்தை விளக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவமான முதல்ல நிற்கிற ஒரு ஓமை எதுன்னா இதை சொல்றாங்க. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, தேவன் அரசாளுகிற, தேவன் ஆட்சி செய்கிற, தேவன் ஒருத்தருடைய வாழ்க்கையில வந்து ஒரு காரியத்தை பண்ணோன்னா இந்த ஓமை வந்து ரொம்ப அழகா விவரிச்சு விளக்கத்தை சொல்லக்கூடிய, ஈஸியா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஓமை சொல்றாங்க. இதுதான் முதல்ல நிக்குதுன்றாங்க. தேவனுடைய ராஜ்யத்தை அழகா விளக்கி சொல்லணும். ஏன் ஒருத்தவங்களுக்கு பிரயோஜனப்படல? தேவனுடைய ராஜ்யம் அவங்க வாழ்க்கையில இல்லை. தேவன் அவங்களுடைய வாழ்க்கையில ஆளுகை செய்ய முடியல. தேவன் இவங்க வாழ்க்கையிலையும் இவங்க வாழ்க்கையை சூப்பரா ஆக்கி வச்சிருக்காரு. இவங்களுடைய வாழ்க்கையில இருந்து பெரிய பெரிய காரியங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார், அதிசயத்தை செய்கிறார். ரொம்ப அற்புதமா அவங்க வாழ்க்கை மாறுது. அதிசயத்தை டெய்லி பார்க்குறாங்க, ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, இருக்க மேல போயினே இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா இந்த ஓமையை சொல்றாரு. அப்போ இந்த ஊமையை சொல்றாரு, அந்த விதைக்கிறவன் வழி அருக அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்றாரு. அதை விளக்கத்தை கொடுக்குறாரு, அதை சீசர்களுக்கு சொல்றாரு. ஆனா கேட்டவங்க, இந்த விதைக்கப்பட்ட இந்த ஊமையை கேட்டவங்க வேற ஆளு. ஆனா சீசருங்க வந்து இதுக்கு எங்களுக்கு விளக்கம் தெரியல சொல்லுங்கன்றாங்க. அதுக்கு விளக்கத்தை சொல்றாரு பாருங்க 13. பின்பு அவர்களை நோக்கி, இந்த ஓமையை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற ஓமைகள் எல்லாம் எப்படி அறிவீர்கள்? விதைக்கிறவன் வசனத்தை என்ன பண்றான்? விதைக்கிறான். தேவனுடைய வார்த்தை என்ன பண்றேன்? இங்க இருந்து பேசுறேன். இங்க கூட நீங்க இருப்பீங்க. இந்த 4 விதமான நிலம் இருக்கிறது 4 பேர், இதுல 4 விதமான நிலம். ஓகே, பரவாயில்ல, போகட்டும். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து, கவனிச்சிங்களா? சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் வந்துச்சு. பார்த்தீங்களா? இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழி அருகையானவர்கள். என்ன பண்றான்? ஈஸியா எடுத்துடுறான். ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க? டோர் ஓரத்தில் உட்காந்து கேட்டாங்க. என்னது? அரைகுறையா வந்து மனசோட கேட்டாங்க. எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு பாஸ்டர், சீக்கிரமா முடிங்க பாஸ்டர், எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு. நான் வேற குளிக்காம மாட்டேன், போய் குளிக்கணும், எங்கங்க சொரியறது நான், எனக்கு வந்து ஒரு மாதிரி அரிக்குது. எதுக்கு முக்கியத்துவம்? வேற எதுக்கும் முக்கியத்துவம், இதுக்கு முக்கியத்துவம் கிடையாது. என்னது வேற? என்னது? பாஸ்டர் நான் லேட்டா வருவேன், ஏன்னா எனக்கு தண்ணி பிடிக்கணும் பாஸ்டர். எதுக்கு முக்கியத்துவம்? வழி அருக எங்க விதைக்கப்படுது? வசனம் விதைக்கப்படுதா? விதைக்கப்படுது தான். ஆனா அவசரமா வந்து அவசரமா வாயில டீயை ஊத்தின்னு போறது, சுத்தனி சுடு சுட. அப்புறமா பார்த்தா வாயை போல தான் புகை வருது. என்னன்னா அவசரமா வந்து கேட்டு போறது இல்லை. வந்தா உக்காந்து கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆயத்தத்தோட வரணும். இருதயம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கணும். ஒரு ஆயத்தமாக வரணும், ஒரு வாஞ்சியாக வரணும், ஒரு பசிதாகத்தோட வரணும். வந்து கேட்கணும், எனக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் முக்கியத்துவத்தை தரேன். இது என்னது? இது வாழ்க்கையே மாற்றும், வாழ்க்கையை சூப்பராக்கும் ஆண்டவருடைய வார்த்தை. பாருங்க, இவங்க வழி அருக சாத்தான் என்ன பண்றான்? ஈஸியா வார்த்தை எத்துறான், மிதிச்சிடும். அந்த 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 விதை என்ன ஆயிடுது? மிதிப்படுது, வழி அருகு. அப்புறமா 5வது வசனம், சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது, அதற்கு ஆழமான மண் இல்லாததுனால சீக்கிரத்தில் முளைச்சது. இது ரிசல்ட் வருது பாரு ஐயா. கற்பாறை தான், கடினமான ஆள், ரிசல்ட் கிடைக்குது. ஏன்னா மண் இருக்குது, சொல்லுங்களேன், கொஞ்சமா இருக்குது. கற்பாறை தான், மண் இருக்குது, ஈரம் கொஞ்சமா இருக்குது. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷமா, ஸ்தோத்திரம் பாஸ்டர், நல்லா இருக்குது பாஸ்டர்
அப்படின்னு ஏற்றுக்குவாங்க. ஏற்றுட்டு கொஞ்சம் தொழில் போயிட்ட பேர் அப்போ பார்த்த பார்வை வேற மாதிரி இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை பார்த்த மூஞ்சி, பாஸ்டர் மூஞ்சி வேற மாதிரி இருக்கும். அதே சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை பார்க்கும்போது பாஸ்டரா அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னன்னா அந்த சூடு குறைஞ்சிச்சு. ஈரம் இல்லை, ஈரம் இருக்குது, மண் என்ன இல்லை, ஆழமாக இல்லை. ஆனால் கால் கடினமான ஆள், நல்லா பயங்கரமான ஆள், எல்லாத்தையும் சரியாக செய்யக்கூடிய ஆள், நல்லா ஆக்ஷன் ஹீரோ மாதிரி இருப்பாங்க. நல்லா கடகடன்னு எல்லாத்தையும் செய்கிறது, எல்லாத்தையும் பண்ணுறது, அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் இருதயம் நல்ல இருதயம் மாதிரி தெரியும். நான் சொல்லுங்கள், கிறிஸ்தவ மாதிரி தெரியும். ஒரு படத்தில் சொல்கிறாங்க, கட்லு மாதிரி, ஆனால் கட்லு கிடையாது. கிறிஸ்தவங்க தான், ஆனால் கிறிஸ்தவங்க மாதிரி, ஆனால் கிறிஸ்தவங்க கிடையாது. அப்படிங்களா? கொஞ்ச நேரம் முடிச்சுட்டு போய் வரீங்களா? எங்கே இருக்கிறீங்க? அப்படி அவங்களுக்கு ஜெபம் பண்ணிடலாமா? ஒரு நிமிஷம் வா. ஓகே, கவனிங்க. இது என்ன ஆகுதுன்னா, கற்பாறை நல்லா பார்க்கறதுக்கு ஆள் போல்ட்னஸாக இருப்பாங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. பார்த்தா இவங்க பெரிய காரியங்களை செய்வாங்க அப்படின்ற மாதிரி தெரியும், வேலைலாம் பண்ணுறத பார்த்தா கிறிஸ்துவுக்குள்ளே ஆனால் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க. ஹலோ, கொஞ்ச நேரத்தில் விளைஞ்சி என்ன பண்ணுது? ரிசல்ட்டை சொல்கிறாரு பாருங்கள் இயேசு. பாருங்க, வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்துடுது. அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அந்த சாத்தான் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதவர்களுடையால் 16 வழியருகானவர்கள் 16 முடிஞ்சவொடனே பாருங்க. அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடங்கள் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை. சொல்லுங்க, கற்பாறை. நிறைய கற்பாறை இங்கே வந்துச்சா? சர்ச்சைக்கு வந்துச்சா? ஆனால் இருக்குதா? இப்போ இவங்க வந்துருக்கிறாங்க, எங்கே போனாலும் வருதுல்ல வசனம் உள்ளே போயிட்டு எங்கே போனாலும் வந்துட்டு போனால் கூட கரெக்டாக உக்காந்துடுறாங்க. இதை நீங்கள் எடுத்துக்கலாம், இந்த 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 மாதிரியான சாட்சி எடுத்துக்கலாம். இவங்க நல்ல நிலம். ஹலோ, நான் கூட என்னை கூட எடுத்துக்குங்க. எவ்வளோ பிரச்சனை, நான் அன்றைக்கி என்னை பற்றி தான் நான் சொன்னேன். எவ்வளோ பிரச்சனைகள்லாம் போயிட்டு அப்படியே போனேன். ஆனால் உள்ளத்தில் வார்த்தை விதைக்கப்பட்டது. பிரச்சனைலாம் அவங்களுக்கும் வரும், எல்லாருக்கும் தான் வரும். வழி அருகே விதைக்கப்பட்டவங்களுக்கும் வரும், கற்பாறைக்கும் வரும், முள்ளுள்ள இடத்துக்கும் வரும், நல்ல நிலத்துக்கும் வரும். ஹலோ, அதில் பலன் கொடுக்குறது யாரு தான் முக்கியம். பாருங்க, இவங்க கற்பாறையில் என்னென்ன பிரச்சனை வருது பாருங்க. வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோடு எடுத்துக்கிறாங்க. ஐயோ பாஸ்டர் சூப்பர் பிரசங்கம், என்னது ரொம்ப அருமையா இருந்தது ஐயா, ரொம்ப அருமையா இருந்தது அப்படின்னு. அது என்ன பார்த்துன்னுக்கிற? கேம் விளையாண்டுக்கிற? கொஞ்சம் கூட இங்கே வா, வசனத்தை பார்க்குறேன். உன்னை பாரு, எப்போ பார்த்தாலும் அந்த விவேக் காமெடியில் வர மாதிரியே பாரு, நீ என்னை ஆசையாக பார்க்குற, அதுவே முறைக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி. நீ பைபிளை கூட அவர் கையில், உன்னை தப்பாக பார்க்குற, நான் தப்பாக ஆயிடுறேன். பைபிளை கொடுமா, நீ அவர்கிட்ட அவரோட ஃபோனை வாங்கிக்க, வச்சுக்கங்க, இருதயத்தில் வச்சுங்க அந்த ஃபோனை. கவனிங்க, சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறாங்க. பார்க்கறதுக்கு பாருங்க அப்படியே சேமாக இருக்குது, எல்லாம் ஒரே மாதிரி தெரியுது, சந்தோஷமாக இருந்துக்கிறாங்க. ஐயோ எனக்கு எவ்வளோ ஆறுதலாக இருந்தது, நிம்மதியாக இருந்தது, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ள வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறாங்க. நிறைய பேர் வந்தாங்களா சர்ச்சைக்கு? இந்த இடம் நிரம்பி வாங்கிச்சதுன்னு சொல்கிறாங்க, நான் பார்க்கல. இதுக்கெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது, நியூ இயருக்கு நல்ல ஸ்பெஷல் மீட்டிங்கெல்லாம் பார்க்க வேண்டியது நிரம்பி வழியுது. அதெல்லாம் சந்தோஷமான கற்பாறை கேட்டு கொஞ்ச காலம் நிலைச்சிருக்குது, அதுக்கப்புறம் ஓடிடுது அந்த கற்பாறை.
மலையிலேருந்து உருண்டு போயிடுச்சு போல. தங்களுக்குள்ள வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம், சொல்லுங்க, கொஞ்ச காலம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்து நிமித்தம் உபத்திரமும். இது வசனத்தினாலே வருதான். ஹலோ, வசனம் தப்பா? அப்போ அதுக்கு விளக்கம் இருக்குது. வசனம் நல்லது தான், வசனம் நல்லது தான். வசனத்தின் நிமித்தம் வருது. எப்படின்னா, இந்த வசனத்துக்கும் அந்த உலக காரியங்களுக்கும் அவங்க ஈக்குவல் வச்சு பார்க்குறாங்க. வசனம் அதிகமான தாக்கத்தை கொடுக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள வந்ததுனால இந்த உலக பிரச்சனையில் என்ன பண்ணுறாங்க, மூழ்கி போயிடுறாங்க, அதில் போயிடுறாங்க. அதை பெருசாக நினச்சிக்கிறாங்க. இந்த அமாவாசை ஜபம் மாதிரி பெருசாக, பிசாசு பெருசு, ஐயோ பிரச்சனை பெருசு, வசனம் அவங்களுக்கு பெருசாக தெரில. கொஞ்ச காலம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பம் உண்டான உடனே இடரல் அடைகிறாங்க, ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். அப்புறம் பாருங்க, அது வெயில் ஏறின போது தீந்து வேறு இல்லாமையால் உலர்ந்து போதில் 6ஆம் வசனம். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. இதை பாருங்க, வசனத்தை கேட்டும், இது முள். ஆளுங்களை பார்த்துக்கணும். ஹலோ, இதெல்லாம் ஏன் சொல்கிறேன், என்னவோ நீங்கள் என்னவோ அக்ரிகல்ச்சர்லேருந்து எல்லாம் மம்டியும் கெட்டப்பாரையும் எடுத்துன்னு வந்து உக்காடுக்கிற மாதிரியும், நான் என்னவோ நிலத்தை பற்றி பேசுகிற மாதிரியும் இருக்குது. ஹலோ, நம்மளுக்குள்ள வாய்க்கால் தகராறு எதுவுமே கிடையாதுங்க, நல்லா கவனிங்க. இங்கே அவர் பாட்டு நிலத்தை பற்றி சொல்லிட்டு போயிட்டாரு. இங்கே யார் அரிசி வேண்டாம் வச்சோம்மா, அவரு வெடிச்சோம்மா, வெடிச்சோம்மா, எடுத்து சட்டில் போட்டோமா, குழம்பு எடுத்து ஊற்றினோமா, 2 பெரட்டினோமா, எடுத்து உருண்டை பூச்சி அச்சமானுங்கிறோம். நம்ம இங்கே அங்கே அக்ரிகல்ச்சர், அதாவது விவசாயம், அங்கே சொல்லிட்டு போயிட்டாரு. இது நம்ம சொல்லும் போது நம்ம சேத்துல காலை வச்சு பிசைஞ்ச மாதிரியும் ஒன்றுமே புரியல நம்மளுக்கு. ஆனால் புரியும். கவனிங்க, வசனத்தை கேட்டும், வசனத்தை நல்லா கேட்குறாங்க, சூப்பராக கேட்குறாங்க. இதில் தான் நானும் ஏமாந்துடுறேன். நல்லா கேட்குறாங்களே அப்படின்னு பார்த்தா இல்லை ஆண்டவர் சொல்கிறாரு, நல்லா கேட்கல, நீ பார்த்தியா, நீ நல்லா கேட்கல. வசனத்தை கேட்டும் கேட்குதா? எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, நல்லா தான் கேட்குது. நல்லா உட்காடுறாங்களா ஆண்டவர் விசுவாசிங்க, ஆண்டவர் நல்லா உட்கார, நல்லா கேட்குறாங்களே. கேட்டும் நீ பாரு ஏமாந்து போயிட்ட பார் அப்படின்ற பாருங்க. சொல்ல உலக கவலை அந்த கேட்குறவங்களுக்கு வருது. உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், கண்ணு சொருவிட்டோம் உங்களுக்கு. ஐஸ்வர்யத்தின் மயக்கம் டொயின்னு மேலே ன்ற மாதிரி அப்படியே ஐஸ்வர்யத்தின் மயக்கம். மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் என்ன பண்ணுது, உள்ள பிரவேசிக்குது. என்ன பண்ணுது, உள்ள பிரவேசிக்குது. உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவர்கள் வர இச்சை, இதெல்லாம் உள்ள பிரவேசித்து என்ன பண்ணுதுன்னு பாருங்களா. அந்த அலங்கோலத்தை, அந்த அலங்கோலத்தை பாருங்க. வசனத்தை நொறுக்கி போடுதான். ஆனா வசனம் வல்லமையான வசனம் தான். இது உதாரணமா சொல்றதுனால நீங்க என்ன பண்ணக்கூடாது, வசனத்தை லேசா தூக்க கூடாது. லேசா எடுக்காத அளவுக்கு நெக்ஸ்ட்டுக்கு வரேன். அது எப்படி பலனை தருதுன்னு. வசனம் பயங்கரமான வசனம் தான். ஏதோ ஒரு விஜய் படம் ஓடாம போயிடுச்சுன்னா விஜய் மொக்கையா? இப்ப புரியுது பத்தியா உங்களுக்கு? அவன் எடுத்த டைரக்டர் சரியில்லை. ஹலோ, நிலம் சரியில்லை, முள்ளுகுது அந்த டைரக்டருக்குள்ள. அல்லம பித்தா பித்தாத்தே, அல்லம பித்தா பித்தாத்தே. அவன் சரியா பாட்டம் சரியா எடுக்கல. இந்த டைரக்டர் நல்லா எடுத்தான், அதனால பாட்டு ரீச் பயங்கரமா போச்சு. அல்லம பித்தா
ஆ ஐயோம்மா ஆ இப்போ புரியுதா? இப்போ நிலத்தை சொல்லும் போது புரியல, விஜயை பற்றி சொல்லும் போது மட்டும் நல்லா புரியுது. பத்தியா உங்கள் நிலம் எப்படிப்பட்ட நிலமாகுது? நான் எந்த நிலத்துலேருந்து பேசினுக்கிறேன். ஆ பார்த்தீங்கன்னா இப்போ அஜித்தே சொல்கிறாரு, நான் நான் நல்லா நடிக்கிறேன்பா, டேரக்டர் சரியா அடிக்கலாம், நான் என்ன பண்ணுறது? படம் வரல, நான் என்ன பண்ணுறது? இப்போ படையப்பா படம் இப்படி எடுத்தார், நல்லா ரஜினி பயங்கரமாக எடுத்தார், ஓடல. அது பொண்ணு வச்சு ஒரு பொம்மை படம் எடுத்தது ரஜினியை வச்சு, அதுவும் ஓடல. அப்போ ரஜினி வேஸ்ட்டா? உங்களுக்கு என்னென்னா சொல்லி வசனத்தை சொல்லி புரிய வைக்க வேண்டியதாக பற்றியா? ஆ கொஞ்சம் விட்டா வசனத்தை லேசாக எடுத்துக்கிற ஆள் நீங்களாம். விட்டுருவேண்ணா நான் அதுக்கு ஏற்ற உதாரணம், ஆண்டவர் கொடுத்த உதாரணம் 10ல் உங்களுக்கு பார்த்தியா? முள்ளுள்ள, அதாவது உலக கவலை வருது, ஐஸ்வர்யத்தின் மேலே மயக்கம் வருது, அப்புறம் மற்ற காரியங்கள் மேலே ஒரு இச்சை, அதிகமான ஆசை, அதெல்லாம் வந்து வசனத்தை நெருக்கி போடுது. அதில் வசனம் சும்மாவா? போடு வேண்டாம் காலை மேலே, உனக்கு கோட்டு பிடிக்கலன்னா போட்டு காட்டு வேண்டாம், காட்டுறேன் பாரு, வா நல்ல நிலத்துக்கு வா, வா நல்ல நிலத்துக்கு வா, விதையை காட்டுறவா, விதை எவ்வளோ பவர்ஃபுல்னு காட்டுறவா. பார்த்த வழியே இருங்க அந்த மாதிரி ஆளுங்க, பார்த்த கற்பார அந்த மாதிரி ஆளுங்க, பார்த்த முள்ளுள்ள ஆளுங்க, பார்த்தோம் நம்ம எல்லாரையும் பார்க்குறோம். இங்கே பார்க்குறோமா? பார்க்காத முறையோ உட்காந்துக்கணும், ஆனால் பார்க்கணும். ஹலோ, இந்தமாரி ஆளுங்க வருவாங்க நம்ம சர்ச்சைக்கு. நான் எவ்வளோ பேரை பார்க்க போகிறனோ யாரு இப்போ பார்க்கும் போதே தலை சுற்றுது எனக்கு. இன்னும் எவ்வளோ பேரை பார்க்க போகிறனோ தெரில. கவனிங்க, எல்லாம் ஆளுங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனால் கவனிங்க, கர்த்தருக்காக நிற்கிற ஆட்கள் இங்கே இருப்பாங்க, நிலைச்சி இருப்பாங்க. கர்த்தருக்காக அந்த வைராக்கியமும் கர்த்தருக்காக நிற்கிற ஆட்களும், அதுதான் நல்ல நிலம். காட்டுறாரு பாருங்க, ரிசல்ட்டை காட்டுறாரு. இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர் யார்? இந்த ஐஸ்வர்யத்தின் மேலே மயக்கம், உலக கவலை, மற்ற பற்றி உண்டாகிற இச்சை, இவங்களாம் முள்ளுள்ள இடம். அப்புறமா சொல்றாரு, வசனத்தை கேட்டும் ஏற்றுக்கொண்டு, நல்ல நிலத்தை சொல்றாரு, வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு, ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுக்கிற இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். ஆமென். வார்த்தை கரெக்டான ஆளுகிட்ட போச்சுன்னா சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும். வார்த்தை அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது. காலையில் கேட்டீங்கல்ல, தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தில், எந்த பட்டயத்தில் கருக்கானதாயும், கணுக்களையும் ஊனனையும் உருவ வகை இருக்கிறதாயும், உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளும் வகை இருக்கிறதாயும். வார்த்தை பயங்கரமான வார்த்தை. ஏசப்பா வார்த்தை, அதை லேஸில் என்ன லேஸாக போயிடுவாங்க, ஆனால் வெயிட்டாக என்ன ஆள் வெயிட் ஆகிடுவாங்க. ஆமென். உன் வெயிட் எதில் பார்க்கலாம்? நீ எப்படி ஏற்றுக்கொள்கிற, உன் இருதயத்தை எப்படி நீ ஆயத்தப்படுத்துகிற, எப்படி இருதயத்தோடு வந்து உட்கார்ற, ஆண்டவருடைய வார்த்தைக்கு எப்படிப்பட்ட கனத்தையும் மரியாதையும் தர, அதை வச்சு தான் இருக்குது. நான் என் பர்சனல் லைஃப்பில் நான் சொல்கிறேங்க, எவ்வளோ பிரச்சனையை பார்த்தேன். என் ஒய்ஃப்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். பைபிள் காலேஜில் கொடுத்த முக்கியத்துவத்தை இந்த வேதத்துக்கு, பிரசங்கம் பண்ணுற ஆட்களுக்கும் முக்கியத்துவத்தை கொடுத்தேன், பிரசங்கம் பண்ணுற தேவ மனுஷனுக்கும் முக்கியத்துவத்தை கொடுத்தேன். 4 வருஷம் ஒரு ஸ்லம்மில் வளர்ந்தேன். ஒய்ங்காவா பயம் குழந்த இப்படி தான் என் பேச்சு இருந்தது. ஆனால் அங்கே போய் என் மைண்டை, என்னுடைய எண்ணத்தை எல்லாத்தையும் டோட்டலாக மாற்றுச்சு. எப்படி மாற்றுறதுக்கு இடம் கொடுத்தேன்? என் இருதயத்தை அப்படியே ஒப்பு கொடுத்தேன் ஆண்டவருக்கு, பக்குவப்படுத்தினேன், அப்படியே என்னை சரண்டர் பண்ணேன். 4 வருஷம் அங்கேயே இருந்தேன். வேதத்தை படித்தேன், 3 தடவை படித்து முடித்தேன். பிரசங்கத்தை அப்படியே கேட்டு அப்படியே எழுதுவேன், நோட்ஸ் எழுதுவேன், அப்படியே எழுதுவேன். என் நோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கோழிக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். எழுதி கடன்னு எழுதுவேன். அப்படியே எனக்கு மற்ற பாஸ்டர் நிறைய குறை இருக்கலாம், என்னை சுற்றி இருக்கிற ஸ்டூடெண்ட்டில் குறை இருக்கலாம், அதெல்லாம் எனக்கு எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. அந்த பைபிள் காலையில் யார் எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று தான் தெரிஞ்சது, இந்த வேதமும் தேவ மனுஷனும்.
அதனால தான் இங்கே வந்து நின்று பிரசங்கம் பண்ணுகிறேன். நான் எவ்வளோ பிரச்சனை நான் சந்தித்தேன் நடுவில். இந்த 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ காரியங்கள் பாவத்திலையும் ஒழியான சேத்துல உண்மையிலேயே ரோட்டு பிளாட்பார்ட்டில் பார்த்துனுங்க அந்த குச்சி ரசிக்கப்பட்டு. இதெல்லாம் சொல்லணும். ஏன்னா முள்ளுள்ள இடம், கற்பாறை, எல்லாத்தையும் சொன்னல, உலக கவலை, சிற்றின்பம், மற்ற உண்டான இச்சை, இதெல்லாம் வந்து என்ன நெருக்கி போட்டுச்சு. ஆனால் வசனம் இருதயத்தின் ஆழத்தில் இருந்தது, அந்த நல்ல நிலத்துல விழுந்ததுக்கான காரணம் இருக்குது. நான் இடத்த கொடுத்தேன், இந்த இருதயத்தை அந்த வார்த்தை விழுறதுக்கான ஒரு நேரத்தை கொடுத்தேன். அதுக்கான நான் என்ன பண்ணேன், ஒப்பு கொடுத்து அந்த வார்த்தைக்கு எவ்வளோ முக்கியத்துவத்தை கொடுக்கணுமோ கொடுத்து உள்ள வச்சேன். பிரச்சனைகளாக வந்தது, எவ்வளோ பிரச்சனை வந்தது, எவ்வளோ காரியங்கள், என்னை எவ்வளோ அவமானத்தை நான் பார்த்தேன் என் வாழ்க்கையில். இந்த 20 வருஷம் சர்வீஸில், 20 வருஷம் அனுபவத்தில் எவ்வளோ அவமானங்கள். ஸ்டேஷனுக்கு போனேன், ஜெயிலுக்கு போனேன், எவ்வளோ காரியங்களை பார்த்தேன். ஆனால் வார்த்தை என்ன வெட்கப்படுத்த உள்ள இங்கே வந்து நிற்கிற ஜெயம். ஆமா, வார்த்தையை கொடுத்த அந்த கணத்தை கொடுத்தோம் பாருங்க, அது வேர் பற்றி ஆழமா போய் பிடிச்சி அது வளர்ந்து இப்போ 30 தருதோ 60 தருதோ எனக்கு தெரியாது. அந்த ரிசல்ட் உங்களை பொறுத்தது, ஆண்டவரை பொறுத்தது, எனக்கு தரல. ஆனால் ரிசல்ட் கொடுக்குது. ஆமென். இப்போ வளர்ந்து அதை வந்து சொல்றாரு. அதை ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க. அந்த 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 விதை வந்து பலன் கொடுத்து அது முளை கிளம்பி கதிர் வந்து அது தானியமாக மாறுது. அது ரிசல்ட் எங்க இருக்கு? சூப்பர். இந்த மாதிரி தான் எப்போ வந்துடுங்க நீங்கள், வாரம் எனக்கு இந்தமாரி ஆள் தேவை. எப்படி என்றால் படிங்க, நீங்களே படிங்க, எடுத்தது நீங்கள் தான். உங்களுக்கு அந்த பரிசு 30 வெள்ளிக்காசு. பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன வருது? முளை கிளம்புது, கதிர் வருது. அது அழகா படிக்கணும். கதிரில் நிறைந்த தானியத்தையும் தானாய் கொடுக்குது. இப்போ ஹலோ நான் என்ன வந்து இப்போ யாருன்னா ஒருத்தருக்கு அந்த மாரி அந்த சொன்னாங்க பார்த்தீங்களா, பெருமையாக பேசுகிறாரு. அவங்க வந்து உட்காந்து ஆமாம் இவர் நல்ல மாதிரி ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு. அம்மா என்ன நல்லன்னா நான் என்ன சொல்லிக்கல. பலன் வருதா, முளை கிளம்புதா, அப்புறமா என்ன போட்டுது? கதிரையும் கதிரில் நிறைந்த தானியத்தையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வருது. நேற்று கமல்கிட்ட பேசிட்டு இருந்தேன். சொல்கிறேன், நீ பண்ணுறது உனக்கு தெரில, பயங்கரமாக பண்ணின்னு இருக்கிற அந்த இடத்துல உனக்கு தெரில. நிறைய பேர் அதை பற்றி உனக்கு தெரில இருக்குன்னாரு. அது சின்ன வார்த்தையே நான் ப்ராக்கெட் பண்ணிட்டேன். நான் ஒரு சில சோர்வுங்கள்லாம் குத்துன்னு வந்தான். நம்மளை வந்து ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க நம்ம ஜனங்க, மாதிரி தலையில் தூக்கி வச்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி, என்னை விட வெயிட்டு கம்மி, கமலை தலையில் தூக்கி வச்சு நாடுறாங்க, என்ன தலையில் தூக்கி அப்படின்ற ஒரு மனக்கவலை எனக்குள்ள. நம்ம 3 வாரமும் இருக்கிறோம், அவர் எப்போ ஒரு தடவை வராரு, ஆனால் அவரை தலையில் தூக்கி வச்சு நாடுறாங்களே அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், அந்த வாயாலேயே உனக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு நேற்று ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. சொல்கிறாரு, ஐயோ நீ பண்ணுறது பயங்கரமாக இருக்குது. அப்போ அதை சொல்லும் போது உற்சாகம் இருந்தது. அப்போ தான் மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணேன். இன்றைக்கி வந்து மெசேஜை கொடுக்குறதுக்கு நான் வரல, ஆனால் அவர் அந்த வார்த்தை சொல்லலைண்ணா. பார்த்தீங்கன்னா எனக்கு வரல. நம்ம வெட்டு ஒன்று துண்டு 2 தான். வேணாம் போனா போ, அவ்வளோதான் அப்படின்னு போகிறாள். கர்த்தர் நிலைக்க வைக்கிறார், பலனை தர வைக்கிறார். ஆமென். இந்த கன்சிஸ்டன்ஸ்
அதாவது தொடர்ந்து இருக்கிறது, தொடர்ந்து இதிலேயே பயணம் பண்ணுறது, தொடர்ந்து ஊழியத்திலேயே இருக்கும் போது இதில் இருக்கிற ரிசல்ட்டை பார்க்குறது. என்னை பற்றி சொல்லுவாங்க என் ஃப்ரெண்டுங்க, அவனை அவனை என்ன பண்ண பெரும்பாக்கத்துக்கு அமிச்ச, அவன் புட்ஸுன்னு வந்துடுவானே, ஒன்று ஒரு இடத்துல நினச்சி இருக்க மாட்டானே அப்படின்னாங்க. நான் ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினார். சரி எவ்வளோ பார்த்துக்கிறாங்க பற்றியா ஒன்று, சரிடா வாங்கடா, உன் பொண்டாட்டிக்கும் என் பொண்டாட்டிக்கும் வந்து சமாதானத்தில் போட்டி வச்சு பார்ப்போம். என் பொண்டாட்டி சமாதானமாக இருக்குதா, உன் பொண்டாட்டி சமாதானமாக இருக்குதா, அவங்கடா பங்கடா பங்கடா டெய் பங்கடா அப்படின்ற மாதிரி விஜயகாந்த் மாரி கூப்பிட்டா என் பொண்டாட்டி தான் அங்கே சமாதானத்தில் நிறைஞ்சிருப்பா. அந்த அளவுக்கு குடும்பத்தை பார்த்துன்னுக்கிறேன் நான். ஆமே என் பொண்டாட்டி எங்களுக்குள்ளே பாருங்கள். இப்போ புதுசாக ஒரு இது சொன்னால் கூட எவனா காப்பி அடிச்சு படத்தில் வர வச்சுருவானா தெரில. இப்போ என் ஒய்ஃபுக்கு வந்து ஐ லவ் யூ நான் சொல்ல மாட்டேன். இப்போ நேரடியாக இருந்தால் ஐ லவ் யூ மா பாஸ்டர்மா ஐ லவ் யூ அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ சொல்கிறது கிடையாது. இப்போது நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். எப்பெல்லாம் ஃபோன் பண்ணுறேனோ அலோ சொல்கிறது கிடையாது, ஐ லவ் யூ சொல்கிறது. இதில் ஸ்டார்ட் பண்ண பாருங்கள். ஒரு வாரம் இருக்குமா பார்த்தா பயங்கரமாக கொஞ்சிரா ரொம்ப 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 பாசத்தை புரியுறா, முகமே மலர்ந்து போச்சு. நான் இதுக்கு முன்னாடி அப்படி பார்த்தது இல்லையே இந்த மூஞ்சி. ஓ காதல் தினம், அவங்க என்ன சொல்கிறாங்கப்பா, காதல் தினம் இல்லை, காதலிக்கிற தினம் எல்லாமே. பாருங்க எப்போ பார்த்தேன். இப்போ பாருங்களேன், என்னத்துக்கு ஐ லவ் யூ சொல்லணும், என்னத்துக்கு அலோ சொல்லணும், எதுக்கு அலோ சொல்லணும், தேவையில்லாத ஃபோன் எடுத்தா அலோன்னு என்னத்துக்கு சொல்லணும். நான் எத்தனை சொல்கிறது ஐ லவ் யூ. பக்கத்தில் பின்னாடி எதனா பொண்ணு உட்காந்தா கூட சரி, யாருனா உட்காந்தா சரி. ஆனால் இந்த பாஷை எல்லாருக்கும் புரியும், தமிழ் கிடையாது, இது இங்கிலீஷ். நேற்று கூட ஒரு பொண்ணு உட்காந்துருந்து 2 பசங்க பின்னாடி உட்காந்துருந்தாங்க ஆட்டோவில். ஹலோ சொல்ல ஐ லவ் யூ அப்படின்னு. எதனா பார்க்குறதா கண்ணாடிலாம் பார்த்து நீயே பாரு, பார்க்காம போ, எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் என் பொண்டாட்டிக்கு ஐ லவ் யூ சொல்லி தான் என் ஒய்ஃப் சொல்ல. வேற யாரெல்லாம் ஏற்றுட்டாங்கன்னா கேட்டுன்னு போட்டோம் நம்ம ரவ் பண்ணுறதா. இது வந்து பாருங்க புதுசாக என்ன பண்ணுறது, அன்பை ஊட்டுறது. ஆமாம், உள்ளத்தில் இருக்கிறது எப்படி சொல்கிறது, நேரடியாக சொன்னால் பொய் தான் சொல்கிறேன்னு நினைப்பாங்க. அப்போ முன்னாடி கையில் எதனா அந்த அச்சு நினச்சாங்கன்னா அது நம்மளுக்கு தேவை. அதனால் ஃபோன் மூலியமாக சொல்கிறது அப்படியெல்லாம் இல்லை. இப்போ நான் இதை நான் இது பண்ணதும் நேற்று கூட கமல் கூட இதை சொன்னேன். ரகு உன்னை விசாரிக்கிறதுக்கு அலோன்னு ஒரு வார்த்தையை எடுத்தேன், அலோன்னு பேசினேன். அப்போ தான் நானும் சொன்னேன், இதை பற்றி சொன்னேன். அலோன்னு பேசிட்டு வைக்கலான்னு பார்த்தா 2 பேரும் பேசுகிறோம் 1 hour. அப்புறமா சொன்னேன், நீ அலோன்னு இந்த போது தான் ஞாபகம் வருது, இப்போ புதுசாக உன்னை கண்டுபிடிச்சிக்கிறேன். என் ஒய்ஃபுக்கிட்ட இப்போ ஃபோன் பேசும்போதெல்லாம் அலோ சொல்கிறது கிடையாது, அவங்களுக்கு மட்டும் ஐ லவ் யூ சொல்கிறது. ஐ லவ் யூ சொல்ல நல்லா இருக்குது கமல் அப்படின்னு. அது என்ன பிரசங்கத்தில் சொல்லிக்கிறாரா, அவர் சொல்கிறாரா நம்மளுக்கு தெரில. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதெல்லாம் மாற்றி சொல்கிற போறீங்க. ஐயோ அப்புறமா நான் ஏதாவது சொல்லி கொடுத்து பாஸ்டர் எல்லாருக்கிட்ட ஐ லவ் யூ சொல்கிறாரு அப்படின்னு எத்தனை ஆகி டேஷன் லக்கேஜில் என்ன திரும்ப நிற்க வச்சிட போகிறீங்க. பார்த்து சொல்லுங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே, இப்போ பாருங்க, இந்த நல்ல நிலம் நல்ல நிலம் சொல்லுங்க, எல்லாம் நல்ல நிலம். இதில் என்ன பிரச்சனை தெரியுமா, நம்ம ஜனங்க எல்லாமே நல்ல நிலத்தமா ஆண்டவர் ஆக்கிட்டார். இருதயத்தை வந்து பரிசுத்தமாக மாற்றிட்டார். எல்லாமே புது சிருஷ்டியாக மாறிட்டோம். ஆவியை புது சிருஷ்டியாக மாற்றிட்டார். இருதயத்தை புதுசாக மாற்றிட்டார். நம்ம எரேமியால எசேக்கியெல்லாம் நம்ம அன்றைக்கி பார்த்தோம் பார்த்தீங்களா. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உனக்குள்ளே சிருஷ்டிப்பேன், என் ஆவியே உங்களுக்குள்ளே என்ன பண்ணுவேன் அனுப்புவேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேசுகிறாரு. அந்த இருதயமும் ஆவியும் எல்லாமே ஒன்றா வருது. அப்போது பாருங்கள், இப்போ நம்ம வர்ற ஜனங்களுக்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுங்களா, மனசு தான் பிரச்சனை, இருதயம் கூட பிரச்சனை இல்லை.
அந்த இருதயத்தையும் தேவன் என்ன பண்ணிட்டார், மாற்றிட்டார். இப்போ வர ஜனங்க மனசு முள்ளுள்ள மனசாக இருக்குது, கற்பார மனசாக இருக்குது, வழியருக மனசாக இருக்குது. இந்த மனசை தான் மாற்றணும். மனசை மாற்றிட்டா நீ இருதயம் நல்ல இருதயம் தான், நல்ல ஆவிதான். இப்போ நம்ம வாஸ்தவம் பார்த்தீங்களா, விசுவாசித்தே ஆகையால் பேசினேன், நாங்களும் அந்த விசுவாசத்தினுடைய ஆவியை உடையபடியால் பேசுறோம் அப்படின்னு சொன்னார்ல. அப்போ இந்த இருதயம் சூப்பராயிடுச்சு, சூப்பராகிட்டார். ஆண்டவர் கிரயம் கொடுத்து ரத்தத்தை சிந்தி சிலுவையில் அவ்வளோ பெரிய ரட்சிப்பை ஏற்படுத்தி நம்மளுடைய ஆவியை இந்த நிலத்தை என்ன பண்ணியிருக்கார், வாங்கியிருக்கிறார். ரத்தத்தை சிந்தியும் வாங்கியிருக்கிறாரு. இந்த நிலத்தை பண்படுத்த வேண்டிய கடமை நம்ம ஜனங்களுடைய கடமை. இதை மிஸ் பண்ணிட்டாங்க பாருங்க. காலையில் வந்து இப்போ உன் வாழ்க்கை திசையை மாற்றணும். நம்ம காலையில் பார்த்தல குதிரை கப்பல் காடு, வாழ்க்கை திசையை மாற்றணும். வாழ்க்கை பிரச்சனைகளை எரிச்சு சாம்பல் ஆக்கணும் வார்த்தையை சொல்லி. குதிரை கடிவாளம் வாயில போட்டு என்ன பண்றாங்க, வலிக்கிறாங்க. அதனுடைய பவர் எல்லாமே என்ன பண்ணுது, அந்த வாயில போட்டு திருப்புறதுனால அந்த குதிரையினுடைய பவரே அந்த கண்ட்ரோல்ல வருது. அப்போ அது போல நம்மளுடைய வாயில வார்த்தை, ஆண்டோடைய வார்த்தை இதில் தெரிஞ்சு நீ ஆசீர்வாதமா இருப்ப. அந்த வார்த்தையே சூப்பரா இருக்குது, அழகா இருக்குது, கேட்கறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது, கேட்கும் போதே நல்லா இருக்குது, காதுக்கு கேட்கும் போது இருதயத்துக்கு சூப்பரா இருக்குது. அப்போ அந்த வார்த்தையை எடுத்து உன் இருதயத்தில் வைக்கணும்னா நீ வாயை திறந்து இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணணும், பேசணும். இப்போ நான் வியாதியாக இருந்தேன். வியாதியாக இருக்கும்போது கிட்னியில் கல் இருந்ததில்ல, நான் இருந்தது. ஆனால் எனக்குள்ள அவ்வளோ விசுவாசம் இல்லை. ஆனால் ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு. ஏசாயால 53ஆம் அதிகாரம் 4-5 வசனம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு போர்டில் எழுதி போட்டு நம்ம எக்ஸாமுக்கெல்லாம் முக்கியமான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போட்டு பெருக்கல் குறி போட்டு 4 புள்ளியை வச்சு ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அந்தமாரி பண்ணாரு பாருங்க. அந்த வசனத்தை நைட்டில் போய் வாசித்தேன். ஏசையாவை போய் வாஸ்தா நைட்டில் ஆவியானவர் என்ன நடத்தினார் பாருங்க. அந்த வசனத்தை வாசி அப்படின்னு பார்த்தா மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசு கிறிஸ்து மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமானோம் அப்படின்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி போட்டாரு. அந்த வார்த்தையை நைட்டில் போய் நான் என்ன பண்ணேன், படிக்கும் போது அவருடைய தழும்புகளால் குணமானும் அப்படின்ற வார்த்தை என்னை ரொம்ப ஆண்டவர் என்ன பண்ணார், பேசும்போது எனக்குள்ளே கிட்னியில் கல் இருந்தது. அப்போ யூரலைஸ்ன்ற அந்த டானிக்கை சாப்பிட்டு இருந்த தண்ணியில் கலந்து ஒரு சொம்பு தண்ணியில் என்ன பண்ண, ஒரு மூடியை கலந்து ஊற்றி சாப்பிட்ணும், குடிக்கணும். குடிச்சிட்டு நிறைய தண்ணியை குடிக்கணும். பிஸ்கெட்டு சாப்பிடக்கூடாது, கால்சியம் பொருளை சாப்பிடக்கூடாது, தக்காளியை சாப்பிடக்கூடாது கண்டிஷன் இருந்தது. இதெல்லாம் சாப்பிட்டு இருந்தேன் பாருங்க. ஆனால் அந்த மருந்தை காட்டிலும் இந்த வார்த்தை அதிகமான விசுவாசத்தை. இந்த விசுவாசம் எப்படி வந்ததுன்னா, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம்னு எனக்கு தெரிஞ்ச உடனே அந்த வார்த்தையை நான் என்ன பண்ணேன், பேசி அறிக்கை பண்ணி தனியாக இருக்கும்போது அவருடைய தழும்புகளால் குணமான பைத்தியக்காரன் மாதிரி பேசிட்டு இருந்தேன். அவருடைய தழும்புகளால் குணமான வலி ஒரு மாதிரி இருக்கும். அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன், அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன், அவருடைய தழும்புகளால் குணமானேன் சொல்லினே இருந்தேன். எப்போ வலி இருக்கும் போதே சொல்லி அது எங்கத்தம்மா போயிடுச்சு. எனக்கு விசுவாசம் இல்லை, ஓரளவுக்கு தான் இருந்தது, சின்னதாக இருந்தது. அப்போ எதிர்த்து விசுவாசம் ஓரளவுக்கு தான் இருந்தது, அதிகமாக இல்லை. ஆனால் இதை நான் பேச என் இருதயத்தில் இது ஆழமாக போய் இந்த வார்த்தை போய் பதிஞ்சதுனால, அந்த நல்ல நிலத்தில் பதிஞ்சதுனால ரிசல்ட்டை அழகாக உடம்புல சூப்பராக கொடுத்துச்சு. உண்மையிலே நடந்தது அழகாக போய். இப்போ சொன்னால் வியாதி வரேன்னா நான் சொல்லுவேன், அவருடைய தழும்புல நான் குணமாயிட்டேன். எந்த ஜுரமோ இப்போ கூட பாருங்கள், இந்த இம்யூனிட்டி பவர் உங்களுக்குள்ள சுரக்கிறதுக்கான ஒரு காரணம் தேவை.
ஒரு காரணம் தேவை, உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் திங்கிங் தேவை. அதுக்கு உலகத்தில் ஒருத்தன் வந்து சொன்னால் அந்த பாசிட்டிவாக பேசலாம், முற்போக்காக பேசலாம், ஆனால் அது கொஞ்ச நாளில் தான் நினைக்கும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நீ புரிஞ்சிக்கினா அது நிரந்தரமானது, நித்தியமானது, அது எப்போதும் நிலைச்சி இருக்கிறது. இந்த வானத்தையும் பூமியும் படைச்ச வார்த்தை அப்படின்ற வெளிப்பாடோடு நீ எடுத்து அதை பேச ஆரம்பிக்கும் போது அது நிரந்தரமாக ஆவியில் போய் போய் தங்கும், இருதயத்தில் போய் ஒட்டிக்கும். ஒட்டி அந்த விசுவாச வார்த்தை எப்படி வரும்? பகிரங்கமாக வரும், உண்மையிலேயே வரும். வரும்போது இந்த வார்த்தை நான் அவருடைய தழும்புகளாக நான் குணமானன்றதை நானே கேட்கும் போது அது போய் ஹியூமினிட்டி பவரை அதிகப்படுத்தும். இங்கே பாசிட்டிவாக பேசுறது, டாக்டர் பேசுறது, டாக்டருடைய ரிசல்ட்டு இதெல்லாம் வந்து நிலைக்காது. அது கொஞ்ச நாள் தான். ஆனால் இது சத்தியம், இது வந்து அப்பட்டமான உண்மை. இதுதான் என்னுடைய சொந்தம், இதுதான் என்னுடைய உரிமை, இந்த வார்த்தை தான் நிரந்தரம், இதுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு நம்ம எடுக்கும் போது சூப்பராக ரிசல்ட்டை பார்க்கலாம். இதை வந்து நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன்ல, இதுக்கு காரணமே இந்த வார்த்தை தான். இப்போ நான் நிற்கிறதுக்கான காரணமே இந்த வார்த்தை தான். இப்போ நல்லா இருக்கிறது, இப்போ பார்க்குறீங்க, இந்த ரிசல்ட்டை பார்க்குறீங்க, இந்த கனியை பார்க்குறீங்க, இது காரணமே இந்த வார்த்தை தான். இல்லைன்னா நான் எப்பயோ செத்து போயிருந்தேன். இது கிட்னியில் கல் மறுபடியும் ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ இதை தடுக்கிறது எது? வார்த்தை. மருந்து மாத்திரை கிடையாது, டாக்டர் கிடையாது. நான் கேள்விப்படுறேன், போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ஏதோ ஒரு கிட்னியில் வந்து அந்த ஸ்பார்க் மாரி ஏதோ ஒன்று அடிக்கிறாங்க, அது ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, அந்த ட்ரீட்மெண்ட்டை சொல்கிறாங்க. அது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மாதிரி உள்ளே போயிட்டு ஒரு லைட்டு மாதிரி அடித்து அந்த கல் என்ன பண்ணுறாங்க, உடைக்கிறாங்க. உடைச்சி அதை தூளாக்கி யூரின் வழியாக வெளியேற்றுறாங்க. ஆனால் அது மறுபடியும் வருதான், வந்து உங்களுக்கு மறுபடியும் எனக்கு ஆச்சு. எப்போது பைபிள் காலேஜில் இருக்கும் போது 2008 வெளியே வந்தேன். இது வரைக்கும் மறுபடியும் வந்தது, ஆண்டவர்கிட்ட போனேன்னு சொன்னேன்ல, ஒரு மாதிரி சுற்றி நின்றேன்னு சொன்னேன்ல, மறுபடியும் வந்தது, வெளியே வந்தது. அப்போ தான் நினச்சேன், உம்மை விட்டா யாருண்டு, உண்மை அன்றி யாருன்ற மாதிரி நீங்கள் தான் எனக்கு எல்லாம் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கினேன். இதுக்கப்புறம் வெளியே போனால் என்னென்ன பிரச்சனையும் பிசாசு கொண்டு வருவான், நம்மளை நாசம் பண்ணுவான். நல்லா புரிஞ்சுக்கினேன். புத்தி தெளிஞ்சிச்சு, அந்த கெட்டகுமார மாதிரி புத்தி தெளிஞ்சான் தகப்பன் வீடு ஓடு, திரும்பி பார்க்காம ஓடு. இது திரும்ப வருது பாருங்க நம்மளுக்கு. நம்ம என்ன குரங்கு புத்தி அப்படிதான் போவோம், நம்ம அந்த மாதிரி இடத்துலேருந்து வந்துக்கிறோம். அது ஒட்டின்னு இருக்கும், பிள்ளையின் மதியினம் ஒட்டின்னு இருக்கும், அது ஒட்டின்னு இருக்குது. அது வெளியே கிளம்பு, நாசம் பண்ணுறதுக்குன்னா வர கிளம்பு போ அப்படின்னு என்ன பண்ணோம், தேர்த்தி விட்டு நம்ம இந்த வார்த்தைக்கு அதிகமான கவனத்தை கொடுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ வசதி வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி தர, உங்கள் வாழ்க்கை சூப்பராக ஆகலாம். உண்மையிலேயே சொல்கிறேன், எங்கள் அம்மா மேலே சத்தியமானு சொல்ல வரல, நான் ஆண்டோடைய வார்த்தை சத்தியமாக சொல்கிறேன், ஆண்டோடைய வார்த்தை சத்தியமாக சொல்கிறேன், சத்தியமான வார்த்தையிலேருந்து நான் சொல்கிறேன். இந்த வார்த்தையை நீ விளையாட்டா கூட எடுத்து பேசு, வேடிக்கை கூட எடுத்து பேசு, ஆனால் துப்பாக்கி கூட விளாட்ற, நீ உண்மையை சொல்கிறேன், வத்திப்பட்டி கூட விளாட்ற, நீ எடுத்து பற்ற வச்சிட்டா குப்புடு பற்றிக்கும். ஆமேன். இது ரிசல்ட் உள்ளே வந்துட்ட பேர் தான் தெரியும். ஐயோ எப்பா இது பயங்கரமானதுப்பா. இப்போ எதுன்னு அந்த குழந்தைல இது வாழ்ந்தா என்னென்ன ஆட்டம் ஆடும், பார்க்கறதுக்கு தம் தோண்டுக்குதுல்ல, அது பார்த்து சரி அழகாக இருந்தது, அது பார்க்கறதுக்கு தம் தோண்டுக்குது. ஆனால் அது கொஞ்சம் வளர்ந்த பேர் அது பண்ணுற ஸ்டார்ட் ஆகுது பாரு. அதேமாரி தான் வார்த்தையும். நீ சும்மா கொஞ்சம் அனுமதிச்சு பாரு அந்த வார்த்தையை உள்ள இருதயத்தில், அப்புறம் அது பண்ணுற ஸ்டார்ட் ஆகுது பாரு. நிற்க வைக்காது எதையும், பிசாசு கொண்டு வர்றது எதையும் தெருத்தா ஏதோ ஒன்று ஏதோ போ ஆக்கங்க. வார்த்தை ஆண்டோடைய வார்த்தை அப்படியே நம்புங்க, பேசுங்க, பேச ஆரம்பிங்க. என்ன தெரியுமா, நீங்கள் குழந்தையா இருக்கிறீங்க,
நீங்கள் குழந்தையாக இருக்கிற நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை சொல்லின்னு இருக்கும், வார்த்தையை சொல்லி உங்களுக்கு என்ன தேவை, என்ன தேவை கிறிஸ்துவுக்குள்ளே, வேறு என்ன வேலை இருக்குது, வாழ்க்கையை மாற்ற போகிறோம், வாழ்க்கையை நான் நல்லா வாழ போகிறேன், அதுக்கு என்னுடைய பிரச்சனை என்ன, அதுக்கேற்ற வார்த்தை என்ன ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு, திரும்ப திரும்ப பேசுகிறாரா, நான் அதை எடுத்து நான் பேச போகிறேன், எடுத்து பேசு, மாறப்போகுது, அவ்வளோதான், எழுந்து நிற்போம். ஆமென். ஈஸியான வாழ்க்கை அழகாக கொடுத்துட்டார் ஆண்டவர். அதை வாழறதுக்கு நிறைய பேருக்கு என்னென்னா, இப்போ என்ன பிரச்சனைனா, கிறிஸ்துவ வாழ்க்கைனாலே உபத்திரவம், பாடு, என்னது கஷ்டம், அதுதான் நினச்சின்னுக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஹலோ, அது கிடையாது, உபத்திரவம் கிடையாது. நான் கூட அப்படி தான் நினச்சின்னு இருந்தேன், நம்மளே தேடி போய் உபத்திரத்தில் போய் மாட்டிக்கணும் போல இருக்குது அப்படின்னு. ஏன்னா பாடுபடுன்னு சொல்லிக்கிறார்ல அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படி கிடையாது. அது சுவிசேஷத்தின் மூலியமா வளர்ந்து வரும்போது அப்படி நாமத்தின் மூலியமா சில காரியங்கள் நடக்கும். ஆனால் சுகமான வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். அருமையான வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. அருமையான வாழ்க்கை.